வணக்கம்ங்க, என் பேர் பிரவீன். ஈக்வேட்டர் ஃபுட் டெக் மெஷின்ஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம பேக்கரி பல பேக்கரி நம்ம பார்த்துருப்போம். பேக்கரியில் இருக்கக்கூடிய பல பொருட்கள் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பேக்கரி பொருட்கள் எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய அந்த மிஷின்ஸை எப்படி தயாரிக்கிறோன்னு நம்ம பெருசாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்காது. அந்த வாய்ப்பு நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்கிது. ஆமாம், கோயம்புத்தூர் பல பொருட்களை தயாரித்து இந்த உலகத்துக்கே பயங்கரமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது போலவே உணவு தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம பெரும்பாலுமான பொருட்களை நம்ம கோயம்புத்தூரில் தயாரித்து இந்த உலகம் முழுக்க நம்ம சப்ளை பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி தான் நம்மளும் உலகத்தரம் வாய்ந்த பேக்கரி பொருட்கள் மற்றும் உணவு சார்ந்த பொருட்களை தயாரித்து இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிட்டு வரோம். அப்படி நம்ம பண்ணக்கூடிய இந்த இடத்துல இந்த உணவு சார்ந்த பொருட்களை தயாரிக்கிறது என்ன பண்ணுறோம், எந்த மாதிரியான தயாரிப்புகள் இருக்குது, அதுவும் இப்போ நம்ம எஸ்பெஷலி பேக்கரியோட பொருட்களில் முக்கியமாக இந்த ரோட்டரி அவன், ஸ்பைரல் மிக்சர், பிளானட்டரி மிக்சரு, பிரெட் ஸ்லைசரு, இந்த குக்கீஸ் கட் பண்ணுற மிஷின்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுல என்னென்ன மாதிரி வேலைப்பாடுகள் அதில் இருக்குது, எந்த மாதிரியான நுணுக்கங்கள் அதில் இருக்குது, ஏன் அந்த நுணுக்கங்கள் கையாளப்படுது, அது எந்த அளவுக்கு அந்த உணவை தயாரிக்கிற முறையில் அதை தயாரிக்கக்கூடிய அந்த முறையை மேம்படுத்துது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறத இந்த வீடியோட நோக்கம். இப்போ என்னென்ன மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் அது இருக்குது, என்னென்ன பண்ணுதுன்னு ஒரு பொருளாக நம்ம சொல்ல பார்க்கலாம் வாங்க. என்னடா ஏதோ லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி வரேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் அந்த ரோட்டரி அவன், நான் சொன்ன ரோட்டரி அவன். பார்க்க ஒரு லிஃப்ட்டோட அமைப்பில் இருந்தாலும் இது ஒரு ரோட்டரி அவன். உள்ளே நம்ம என்னெல்லாம் பேக் பண்ணணுமோ அந்த பொருட்கள் எல்லாமே பல்காக பேக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நேரத்தில் ஒரு 120 பிரெட் லோஃப்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நாட் ஜஸ்ட் ப்ரெட்டுங்க, பன்ஸு, ரஸ்க்ஸு, குக்கீஸு, பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் பல்காக பேக் பண்ணணுமோ அது அத்தனைக்கும் இது பயன்படும். இது பர்டிகுலர்லி இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஒரு மிஷின் பர்டிகுலர்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு டீசல் அவன், டீசல் ரோட்டரி அவன். ஸோ இதனுடைய ஸ்கெலிட்டன் நம்ம இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பண்ணுறதுக்கான நேரத்தில் இது உங்களுக்கு என்னன்றதை உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறது. உள்ளே அது பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் பேக்கிங் ஏரியா. இந்த பேக்கிங் ஏரியாவில் நம்ம உள்ள ஒரு ட்ராலியில், ஒவ்வொரு ட்ராலியில் உள்ளே கொண்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேப்ரிகேட்டட் பார்ட்ஸை நம்ம பண்ணியிருப்போம். எஸ்பெஷலி இந்த ஷீட் மெட்டீரியல்ஸை அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற ஒரு பெண்டிங் பண்ணி இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹீட் எஃபெக்டிவ் ஒரு டிசைனில் நம்ம இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அண்ட் மேலே கீழே இதுக்கேற்ற ரோட்ரி, இந்த ரோட்ரிங்கிறது நம்ம சுத்திர அவன், அந்த சுத்திர அவனுக்கு ஏற்ற அமைப்புகள் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் இந்த கண்ட்ரோல் பேனல்ஸ் அண்ட் போர்ட்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் போர்ட்ஸில் அண்ட் இது நம்ம டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ வர ஸ்மோக்கை சக் பண்ணுறது மாதிரியான ஒரு ஸ்மோக் சக்ஷன், ஒரு சிம்னி ஒரு அமைப்போடு வச்சுருக்கோம். அண்ட் இதோட நம்ம அந்த சிம்னியோட நம்ம கனெக்டும் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலி இதுதான் இதோட ஃப்ரண்ட் பார்ட். இப்போ நம்ம அவனோட இந்த சைட் பார்ட் பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் இது பேக்கிங்கோடைய பார்ட் ஆகிடும். அண்ட் இந்த செகண்ட் தான் இந்த கம்ப்ளீட் இந்த ஹீட் ஜென்ரேஷன் நடக்கக்கூடிய மெயின் கோர் ஆப்ரேட்டிங் ஏரியா. ஸோ இங்கேருந்தால் நம்ம ஹீட் ஜென்ரேட் ஆகி நம்ம டுகெதர் இந்த அவனுடைய பார்ட்குள்ளே நம்ம உள்ளே பாஸ் பண்ணுறோம். த்ரூ விச் அதனால தான் நம்மளுக்கு என்டையர் இந்த பேக்கிங் ப்ராசஸ் உள்ளே நம்மளுக்கு நடக்கிற மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ இங்கே பார்க்குற மாதிரி இது இந்த சைடு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 feet இருக்கும். அண்ட் என்டையர்லி ஒரு ஆப்ரேட்டிங்க்கு அடிஷ்னலாக ஒரு 2 feet இருந்தாலே இந்த அவனை நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒன்ஸ் ஜென்ரலி நம்ம வெளில பார்க்கும்போது இதெல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்க இந்த ஃப்ரேம்ஸ், இந்த ஆப்ரேட்டிங், இந்த பொசிஷன்ஸ், இது என்ன மாதிரியான இதில் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இதுதான் சான்சஸ். ஸோ இப்போ தான் அதுக்காக இதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது இதுதான் ஹார்ட் ஆஃப் த ரோட்டரி அவன், அதாவது ரோட்டரி அவனுடைய இதயம் இதுதான். ஸோ இதில் தான் ஜென்ரலி அந்த ஹீட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகி நம்ம இந்த ரோட்டரி அவனோட பேக்கிங் ஏரியாவுக்குள்ளே அந்த ஹீட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் தான் இந்த ஜென்ரலி இந்த பர்டிகுலர் பார்ட்ஸில் தான் அந்த ஹீட் டு த மேக்ஸிமம் அது ஜென்ரேட் ஆகி இதெல்லாமே என்டையர்லி வேறு லெவலில் பேர்ன் ஆகி இதிலேருந்து வரக்கூடிய ஏரை தான் நம்ம ப்ளோ பண்ணி இந்த வழியில் நம்ம கொண்டு இந்த சேம்பர் கொண்டு இது வெளில சக் பண்ணி நம்ம இந்த பேக்கிங் அவனுக்கு உள்ளே கொடுக்குறோம். Yes, come on. Okay, so yes, ஸோ வி ஆர் ஹியர்.
இப்போ இங்கே வந்து கரெக்டாக செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நம்மளோட ரோட்டரி அவன் அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருந்தப்போ இந்த ட்ராலிஸ்லாம் நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் இந்த ட்ராலிஸ் எல்லாமே ப்ராப்பர் ரேசஸ் 304 ஃபுட் கிரேடில் ட்ராலிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற டின்டன் அலுமினியம் ஃபுட் கிரேட் அலுமினியம் இதில் வந்து நம்ம பிரெட் மோல்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பிரெட்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் நம்மளுக்கு வந்து பேக் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ வி ஹவ் த ட்ரேஸ், இந்த குக்கிங் ட்ரேஸ், குக்கீஸ் ட்ரேஸ். இதில் வந்து நம்ம பிஸ்கட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ராலியில் தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு செட் பண்ணிவிட்டு நம்ம அவனை ஓப்பன் பண்ணி இதை நம்ம டைரெக்டாக உள்ள இந்த ட்ராலிக்கான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம உள்ளே பண்ணியிருப்போம். நம்ம லாஸ்ட் டைம் இது பண்ணாமல் இருந்திருப்போம். அண்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம இந்த ரொட்டேட்டிங் ஆர்மையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இப்படி ஆக்சுவலாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ட்ராலி உள்ளே இருக்கும், இந்த ட்ராலியோட ரொட்டேட் ஆகும். இந்த ஆர்ம் தான் இது கம்ப்ளீட்டாக ரொட்டேட் ஆகும். இந்த ட்ராலியை உள்ளே அக்காமடேட் பண்ணிவிட்டு இது என்டையராக உள்ளே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹீட் ப்ரொடியூஸ் இந்த அவன் இங்கே இருக்கும்போது அண்ட் அட் த சேம் டைம் இது ரொட்டேட் ஆகும்போது அது ஆக்சுவலாக நம்ம பேக் ஆகிறதுனால தான் திஸ் இஸ் ஒய் வி பேசிக்லி கால்டு. இதை வந்து நம்ம ஒரு ரோட்டரி அவன்றது நம்ம ஜென்ரலி சொல்கிறோம். இந்த லாக்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிளான ஒரு லாக். ஜென்ரலி ஒரு காமனாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லிவர் லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி டியூரபிளான லாக் வித் சிலிக்கான் பீடிங்ஸோடு கொடுத்துருப்போம். என்டையர் சிலிக்கான் பீடிங்ஸ் அட் ஒரு பிளேசஸ்லையும் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஏரியாலையும் எங்கெல்லாம் ஏர் எஸ்கேப்பாக இருக்க ஏரியாவோ இங்கே க்ளோஸ் பண்ணோம்னா அந்த அத்தனை ஏரியாலையும் நம்மளுக்கு வந்து சிலிக்கான் பீடிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஹாட் ஏர் வந்து ப்ராப்பராக உள்ளே ரொம்ப ஹெவியாக லாக்டாக இருக்கும் அண்ட் பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் நம்ம ப்ராப்பராக அதோட ரொட்டேஷன் அண்ட் பேக்கிங்குடைய ஸ்டேட்டஸை நம்ம தாராளமாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 120 பிரெட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாடல். அதாவது ஒரு பேட்சில் ஒரு 120 பிரெட் வரைக்கும் நம்ம வந்து இதுலேருந்து ப்ரொடக்ஷன் நம்ம எடுக்கலாம். அதாவது ஒரு 64 பிரெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து 324 பிரெட் ஒரு பேட்சுக்கு எடுக்கிற அளவுக்கு நம்மளால் மெஷின்ஸ் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 120 மாடல் இருக்குது, 120 பிரெட்ஸ் பண்ணக்கூடிய மாடல். இந்த மாடலை எங்கே வேணாலும் நம்ம செட் பண்ணலாம். இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், 5th ஃப்ளோர், 6th ஃப்ளோர், எனி ஃப்ளோர் நம்ம இதை வந்து என்டையராக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த செட்டிங் எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணிவிட்டு நம்ம என்டையராக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கஸ்டமர் பிளேஸில் தான் நம்ம போய் எங்கே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அந்த ப்ரொடக்ஷன் பிளேஸில் தான் நம்ம என்டையராக அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வெரி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, வெரி ஹைலி ப்ரொடக்டிவ். ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க, இல்லை ஒரு நார்மலாக இண்டிவிஜுவலாக ஒரு சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் யூனிட் நாங்கள் செட் பண்ணணும், பண்ணிவிட்டு நாங்கள் பொருட்களை தயாரித்து நிறைய இடங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒரு மீடியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து ஒரு தொழிலையும் ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பர்டிகுலர் மெஷின் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மெஷின்களும் இதுக்கு தேவையான சார்ந்த சில மெஷின்களும் சேர்த்தோம்னா போதும், அழகாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ.